கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாய் இரு. இந்த வசனத்திலிருந்து ஊழியரின் இலக்கு என்ற ஒரு செய்தியை கொடுக்க நான் வாஞ்சிக்கிறேன். ஊழியரின் இலக்கு, ஊழியருடைய லட்சியம் என்ன? ஊழியருக்கு கர்த்தர் கொடுத்த டார்கெட் என்ன? ஊழியருக்கு ஆண்டவர் கொடுத்த கோல் என்ன? ஒரு மனுஷனுக்கு இந்த பூமியில் ஒரு வேலை பார்த்தா ஒரு டார்கெட் கொடுப்பாங்க. ஒரு மாசத்துல இவ்வளவு காரியத்தை செய்தா உனக்கு சம்பளம், நீ இந்த மாதிரி காரியத்தை செஞ்சேன்னா உனக்கு ஒரு பெரிய ப்ரமோஷன் அப்படின்னு கொடுப்பாங்க. ஒரு லக்குண்டு, நீ வேலை செய்யாட்டாலே நான் உன்னை சம்பளம் தருவேன் அப்படின்னு எந்த ஓனரும் சொல்ல மாட்டாங்க. அந்த ஓனருக்கு இவ்வளவு காரியத்தை நம்ம சாதித்து கொடுத்தா தான் அந்த வேலைக்காரனுக்கு சம்பளத்தை ஓனர் கொடுப்பார். அதுபோல இந்த பூமியில் ஊழியத்தை செய்பவர்களுக்கு தேவன் கொடுத்த லக்கு என்ன? ஒரு 3 காரியத்தை நான் உங்களோடு பணிவாய் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நேரம் அனுமதித்தால் 3 அல்லது 2 சொல்லி மீதி அடுத்த வாரத்தை பேசலாம். ஊழியரின் லக்கு என்ன? ஏன் அந்த பிரசங்கம் தேவை என்றால், ஒரு ஊழியர் தனித்து ஊழியத்தை செய்ய முடியாது. அப்படி செய்ய முடியாது. ஆண்டவர் அவர்களுக்கு பிள்ளைகளாய் கொடுத்த விசுவாசிகளோடு இணைந்து மட்டுமே ஊழியத்தை செய்ய முடியும். அப்படித்தான் வீட்டில் நீங்கள் குடும்பமாக இருந்தாலும், உங்கள் அப்பா அம்மா அப்படின்னா இருந்தாலும், சம்பாதித்தாலும், அப்பா அம்மா மட்டும் ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியாது. பிள்ளைகளும் இணைந்து தான் அந்த ஊழியத்தை, வீட்டை நம்ம கட்டி எழுப்ப முடியும். அதே போல சபை, தேவராஜ்ய பணி, ஆத்துமாதாய பணி, இந்த சபையை குறித்த தரிசனம் நிறைவேறணும்னா, இந்த தேசத்தில் இந்த சபையை நாட்டின திட்டம் நடக்கணும்னா, ஒரு பாஸ்டர் தனித்து ஊழியம் செய்ய முடியாது. அப்படி முடியாது. நம்ம எல்லாரும் இணைந்து தான் இந்த ஊழியத்தை செய்யணும். அப்ப பாஸ்டருடைய லக்கு, கர்த்தர் அவருக்கு கொடுத்த லட்சியம், டார்கெட் என்ன, கோல் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா, நம்ம அவரோடு தவறாய் புரிந்து கொள்ளாமல் நம்மவும் இணைந்து அந்த ஊழியத்தை செய்து ஆண்டவரை சந்தோஷப்படுத்த முடியும். ராமன் சொல்லுங்க பார்ப்போம். பாஸ்டர் ஒரு சைடில் செய்வார், நமக்கு புரியலைன்னா நம்ம அவரை குறை சொல்லிட்டு நடப்போம். அவர் சரியில்லைன்போம், ஒரு பிரசங்கம் சரியில்லைன்போம், அவர் பண்ணுற ஊழியம் சரியில்லைன்போம். நம்ம வேற ரூட்டில் பிரயாணம் பண்ணுவோம், பிரயோஜனம் இல்லை. நம்ம ஒரே கைகோர்த்து நடந்தால் தான் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். இப்போ இந்த பிரசங்கம் மிக முக்கியம். ஒரு ஊழியருடைய லக்கு என்ன? நான் என்னுடைய லக்குன்னே நான் பேசுகிறேன். உங்கள் ஊழியருடைய லக்கு என்ன? ஆண்டவர் உங்கள் பாஸ்டர் கொடுத்த லக்கு என்ன? அதை நாம் தியானம் பண்ண போகிறோம். 3 காரியம் கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவர் தந்ததை நான் எழுதி வைத்திருக்கிறேன். என்னால் இயன்ற வரைக்கும் உங்கள் உள்ளத்திலே நான் கொண்டு சேர்க்க ஜபத்தோடு போராடுகிறேன். 1, நீங்கள் படித்த வசனத்தில் முதல் வார்த்தையை பாருங்கள். நீ ஆயத்தப்படு. உங்க பாஸ்டருக்கு, உங்க ஊழியருக்கு கர்த்தர் கொடுத்த முதல் லக்கு என்ன? நீ ஆயத்தப்படு. ஊழியர் 2வது, சபை 2வது, ஆத்தும ஆதாயம் 2வது, நீ செய்கிற ஊழியம் 2வது, நீ எனக்காக நிறைய காரியம் செய்து 2வது. முதல்ல நீ ஆயத்தப்படு. நீ பரிசுத்தமா இரு. நீ என்னுடைய ராஜ்யத்துக்கு தயாராயிரு. இன்றைக்கு மரித்தாலும் ஊழியத்தை செய்யக்கூடிய பாஸ்டர் ஆண்டவருடைய சமூகம் வரணும். அப்படித்தான் ஊழியத்தை அவர் செய்யணும். நீ ஆயத்தப்படு. ஏன் அப்படி சொல்றாரு? பவுல் 1 தீமோத்தேயு 1:12 சொல்றாரு, ஆண்டவர் இந்த ஊழியத்திற்கு என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி ஏற்படுத்தினார். ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் ஒரு சபையிலே பாஸ்டராய் அப்பாயின்ட் பண்ணும் பொழுது, ஒரு மிஷினரியாய் அப்பாயின்ட் பண்ணும் பொழுது, ஒரு கைப்பிரதி ஊழியத்தை கொடுக்கும் பொழுது, ஒரு சுவிசேஷ ஊழியத்தை கொடுக்கும் பொழுது, வேறொரு தீர்க்க தரிசன ஊழியத்தை கொடுக்கும் பொழுது, ஒரு அப்போஸ்தல ஊழியத்தை கொடுக்கும் பொழுது, ஒரு போதிக்கிற ஒரு ஆசிரியர் ஊழியத்தை கொடுக்கும் பொழுது, எந்த ஊழியம் கொடுத்தாலும் உண்மை உள்ளவன் என்று நம்பிதான் கொடுக்கிறார். நம்பி கொடுக்கிறார் இல்லையா? அப்ப அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்யாம ஊழியத்தை செய்யணும். அந்த ஊழியத்துல முதல் பாட்டு என்ன? நீ ஆயத்தப்படு. நீ ஆயத்தப்படு.
ஏன் பிரசங்கிக்கிற பாஸ்டர் சரியா இருக்கணும்? இல்லட்டா 1 கொரிந்தியர் 9:27 சொல்லுது, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நானே ஆகாதவனாய் போகாத படிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். என் சரீரத்தை ஏன் ஒடுக்குகிறேன்? என் வாழ்க்கையை ஏன் கட்டுப்பாடா வச்சிருக்கேன்? ஆண்டவர் எது சொன்னாலும் ஏன் கீழ்ப்படியணும் ஊழியர்னா, மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற அவர் ஆகாதவனாய் போயிடுவார். நிறைய பேருக்கு சுவிசேஷம் அறிவித்து அவர்களெல்லாம் பரலோகத்துக்கு அனுப்பிவிட்டு பிரசங்கித்த பாஸ்டர் நரகத்தில் கிடப்பார். அப்படி சம்பவித்துவிடும். ஆகவே பவுல் எழுதுகிறார், மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் ஆகாதவனாய், வீணானவனாய், பிரயோஜனமற்றவனாய் போகாதபடிக்கு நான் என்னை கரெக்ட் பண்றேன். முதல்ல நான் என்ன சரி பண்றேன். ஊழியர் தன்னை முதலாவது கவனிக்க வேண்டும். பவுல் ஊழியத்தில் நியமித்த தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 4:16 அது படிக்க வேண்டிய வசனம். ஆகவே படிக்க சொல்லுகிறேன், படியுங்கள் பிள்ளைகள், படிங்க பார்ப்போம். 1 தீமோத்தேயு 4:16, உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். நீ உன்னை ரட்சிக்க விரும்பினால், பிரசங்கிக்கிற ஊழியக்காரனே, பிரசங்கிக்கிற பாஸ்டரே, நீ உன்னை ரட்சிக்க விரும்பினால், உன் பிரசங்கத்தை கேட்கிற திருச்சபை மக்கள் ரட்சிக்கப்பட விரும்பினால், முதல்ல உன்னை குறித்து நீ எச்சரிக்கையாயிரு. 2, உன் உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையார். நீ எச்சரிக்கையா இருக்கணும். நீ பிரசங்கிக்கிற உபதேசமும் எச்சரிக்கையா பிரசங்கம் பண்ணணும். அப்படியானால் முதல்ல ஊழியர்களுக்கு பிரசங்கத்தின் படி வாழ்க்கை அமையணும். யாரு? ஊழியக்காரர். ராமன் சொல்லுங்க பார்ப்போம். உங்க பாஸ்டர் பிரசங்கிக்கிறபடி வாழணும். நீங்க ஜெபம் பண்ணணும். இல்லட்டா பாஸ்டர் ஊழியம் செஞ்சு பிரயோஜனம் இல்லை. தினந்தோறும் ஊழியக்காரருக்காக ஒரு 5 நிமிடமாகலும் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்றவங்க கை தூக்க பார்ப்போம். ஒரு 5 நிமிஷம், 5 நிமிஷம் பரவாயில்ல. நிறைய கை தூக்குறாங்க. கை தூக்காதவங்களும் அடுத்த நாள் சொல்லும்போது தூக்கணும். அது மாதிரி நல்ல பிள்ளைகளா இருக்கணும். ஆமா, உங்க ஜெபத்தை தான் நாங்க நிக்க முடியும். ஆமேன். நாங்க எல்லாம் கல்ல இரும்பல ஒன்றும் செய்யல, உங்களை மாதிரி மண்ணு தான் நாங்களும். ஆமேன். ஹல்லேலூயா. நாங்க நிக்கணும்னா எங்க பிள்ளைகள் ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, எங்க பாஸ்டர் பிரசங்கிக்கிறதை வாழ்ந்து காட்டணும். இல்லைன்னா வேஸ்ட், ஊழியத்தை விட்டுட்டு போயிடணும். பிரயோஜனம் இல்லை அந்த மனுஷனை கொண்டு. அவர் பிரசங்கிக்கிறது வாழ்க்கையா இருக்கணும். எதை பிரசங்கித்தாலும் வாழ்க்கையாக அதை மாற்றணும். கர்த்தர் அந்த ஊழியக்காரனை கொடுத்த முதல் லக்கு என்னன்னா, நீ ஆயத்தப்பட. முதல்ல நீ நோயாளியா இருந்தா என் பிள்ளையை காப்பாற்ற முடியாது. நீ நோயாளியா இருந்தா காப்பாற்ற முடியாது. நீ ஆவிக்குரிய அனுபவத்துல நோயாளியா இருந்தா என் பிள்ளைகளை காப்பாற்ற முடியாது. நீ ஆவிக்குரிய அனுபவத்துல பலசாலியா மாறு. நீ ஜெபம் செய்கிறவனாய் மாறு. நீ விசுவாசம் உள்ளவனாய் மாறு. நீ பரிசுத்தம் உள்ளவனாய் மாறு. ஆவிக்குரிய காரியத்துல உறுதியா நில்லு. அப்பதான் ஒரு பெரிய கூட்டத்தை நீ ரட்சிக்க முடியும். ஆண்டவருடைய கரிசனை வேத புத்தகத்துல நான் படித்த இடத்துல எல்லாம் ஒரே ஒரு வசனத்தை தான் பார்த்தேன். ஊழியக்காரனுடைய சுகத்தை கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா அவர் ஆரோக்கியமா இருந்தா தான் ஆண்டவருடைய பணியை அந்த ஆள் செய்வார். அவர் பலகீனப்பட்டா நஷ்டம் தேவராஜ்யத்துக்கு. அவர் பரிசுத்தத்தை இழந்தால் நஷ்டம் தேவராஜ்யத்திற்கு. ஒரு ஜபத்தை குறைத்தால் நஷ்டம் தேவராஜ்யத்திற்கு. ஆகவே பாஸ்டர் ஆவி ஆத்ம சரீரத்துல சுகமா இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் ஊழியருடைய முதல் லக்கு பிரசங்கிப்பதை வாழ்ந்து காட்ட வேண்டும். அவருடைய பிரசங்கத்திற்கும் வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்கணும். வாழ்க்கை தான் பிரசங்கமா இருக்கணும். பிரசங்கிக்க அந்த வார்த்தை வாழ்க்கையா இருக்கணும். இல்லைன்னா நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எங்க பாஸ்டர் பிரசங்கிக்கிறது போல வாழலையே ஆண்டவரே,
நீங்க பிரசங்கத்தை பண்ற அந்த பிரசங்கத்தின்படி வாழ கிருபை கொடுன்னு ஜெபம் பண்ணணும். அப்படி வாழ்ந்தால்தான் அந்த ஊழியக்காரனை கொண்டு கர்த்தர் சில காரியத்தை செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இருந்த ஊழியர்கள், அதாவது மத்தேயு 23 அதிகாரம் 1-3 சொல்றாரு. மத்தேயு 23 அதிகாரம் 1-3, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை காலத்தில் ஊழியம் செய்த பரிசேயர் வேதபாரகர்கள் ஒரு பெரிய கூட்டம் அப்படி இருக்கு. இயேசு அவர்களை பார்த்து சொல்றாரு, என்னுடைய ஊழியக்காரனாகிய மோசே உட்கார்ந்த சேர்ல நீங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க. யார் உட்கார்ந்த சேரு? மோசே. மோசே யார் தெரியுமாயா? மோசே யார் தெரியுமா? மோசே குறித்து இப்படி ஒரு வசனம் இருக்கு, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ஆண்டவருடைய சாட்சியை பொறுவது போல ஒரு புகழ், அதை போல ஒரு மரியாதை இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. ஆண்டவர் என்னை குறித்து உங்களை குறித்து ஒரு சாட்சியிட வேண்டும். ஆகவே தான் யோபு வேதனைகளும் நிந்தனைகளும் பரிகாசங்களும் அனுபவிக்கும் காலத்தில் ஒரு வார்த்தை சொன்னார், என்னுடைய சாட்சி உன்னதங்களில் இருக்கிறது. யோபுவை குறித்து சாத்தானிடமே ஆண்டவர் சாட்சி கொடுத்தார், அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் பொல்லாப்புக்கு விலகி நடக்கிற மனிதன். இது யோபுக்கு தெரியாது, இது யோபுக்கு தெரியாது. யோபுவை குறித்து தேவன் சாத்தானிடம் குற்றம் சாட்டுகிற ஒரு தொழிலை செய்கிற சாத்தானிடத்தில் சாட்சி கொடுத்தது யோபுக்கு தெரியாது. ஆனா யோபு சொல்லுகிறார், இந்த உலகமே என்னை நிந்தித்தாலும், இந்த உலகமே என்னை பரிகசித்தாலும் என்னுடைய சாட்சி உன்னதங்களில் இருக்கிறது. ஏன்னா அவருக்கு தெரியும், என் ஆண்டவரை சாட்சி சொல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தால் என்னை குறித்து நல்ல சாட்சி சொல்லுவார். இந்த உலகத்தில் வாழுகிற ஆவிக்குரிய மனிதர்களே, ஆலயத்தில் வந்து ஆராதிக்கிற சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பெரிய ஆசை அதுவா இருக்கணும். இந்த உலகத்தில் காண்கிற மனிதனுடைய சாட்சியை விட என்னுடைய ஆண்டவர் என்னை குறித்து நல்ல சாட்சி சொல்லணும். மனுஷனுக்கு கூட உங்களுடைய சரித்திரத்தில் 30% தெரியாது. உங்க வாழ்க்கையில 30% கூட மனுஷனுக்கு தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? 30% வச்சுதான் அவன் நிந்திக்கிறான், நல்லவன்னு சொல்றான். ஆனா ஆண்டவருடைய சாட்சி அப்படி இல்லை. உங்க வாழ்க்கை 100% தெரியும். பயமா இருக்கா? அதுதான் நல்ல சாட்சி. நம்மை குறித்து 100% தெரிந்த அந்த ஆண்டவர் ஒரு சாட்சி நம்மை குறித்து சொன்னால், அந்த மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்த பயனை அடைந்தான். அப்படித்தான் நான் சொல்லுவேன். இந்த உலகத்தில் வாழ்ந்ததுக்குள்ள பிரயோஜனத்தை அவன் அடைந்தான். ஆண்டவருடைய சாட்சி. இயேசு சொல்லுகிறார், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்த என்னுடைய மோசே உட்கார்ந்த ஆசனத்துல உட்கார்ந்து ஊழியம் பண்றாங்க. நல்லாதான் பிரசங்கம் எல்லாம் பண்றாங்க, அடித்து கவிழ்த்துருவான். நல்ல பிரசங்கம், சூப்பரா பண்றான். ஆனால் பிரசங்கிக்கிறது எதையும் அவன் வாழ மாட்டான். தேவனே மக்களே, இது போல ஒரு சாட்சி நம்மகிட்ட வந்துடக்கூடாது. உங்க பாஸ்டரை குறித்து இயேசு இப்படி சொல்லக்கூடாது. இந்திய தேசத்தில் ஊழியம் செய்யக்கூடிய எந்த ஊழியக்காரரை குறித்தும் இயேசு இப்படி சாட்சி விடக்கூடாது. நல்ல பிரசங்கம் பண்ணுவான், அவன் வாழ்க்கையில் அது இல்லை. இயேசு சொல்றாரு, வசனத்தை வாசிக்க வைக்கல, நான் சொல்றேன். இயேசு சொல்றாரு, அவர்கள் பண்ணின பிரசங்கத்தை நல்லா கேளுங்க, கை கொண்டு நடவுங்க. அவர் செய்கையை மட்டும் பார்த்துறாத, அவருடைய வாழ்க்கையை நீ நல்லா கவனிச்சேன்னா நரகத்துக்கு போயிடுவேன். ஏன்னா பிரசங்கம் பண்றது எதையும் அந்த ஊழியர்கள் செய்ய மாட்டார்கள். இந்திய தேசத்தில் உள்ள அத்தனை ஊழியர்களுக்காக போராடி ஜெபியுங்கள். இந்திய தேசத்தில் உள்ள இருட்டை மாற்றுவதற்கு போராடுகிற வெளிச்சமுள்ள நட்சத்திரங்களாகிய அந்த ஊழியர்களுக்காக போராடி ஜெபியுங்கள். இந்திய தேசம் மனம் திரும்ப வேண்டுமானால் ஊழியர்கள் அல்ல தேவை, பிரசங்கிப்பதை வாழ்ந்து காட்டுகிற ஊழியர்கள் தான் தேவை. பாரத்தோடு ஜெபியுங்கள். இந்திய தேசத்திற்காக ஜெபம் செய்யும் பொழுது சில பாயிண்ட் உங்களுக்கு தேவை. ஐயா, லட்சக்கணக்கான ஊழியர்களை எழுப்பித்தாரும் என்று கேட்க வேண்டும்.
கோடிக்கணக்கான ஊழியர்களை எழுப்பித்தாரும் என்று கேட்க வேண்டும். அதன் கூட ஒண்ணு கேட்டுருங்க, பிரசங்கிப்பதை வாழ்ந்து காட்டுற பாஸ்டரா இருக்கணும். அவன் கைப்பிரதி கொடுத்தாலும் சரி, கைப்பிரதி ஊழியம் கொடுத்தாலும் அந்த கைப்பிரதியை கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை அவர் செய்யணும். தெருவோரத்தில் நின்று, ரோட்டோரத்தில் நின்று தெரு பிரசங்கம் செய்கிற ஊழியனா இருந்தாலும் அவர் அங்கு யாருக்கு என்ன சொல்றாரோ அதே அவர் செய்யணும். சுவிசேஷ ஊழியம் செய்தால் அவர் சுவிசேஷ ஊழியத்தில் என்ன சொல்லுறாரோ அதை அவர் செய்ய வேண்டும். அப்போஸ்தல ஊழியம் செய்தால் அவர் சொல்வதை அவர் செய்ய வேண்டும். சபை ஊழியம் செய்தால் அவர் சொல்வதை அவர் செய்ய வேண்டும். மிஷனரி ஊழியம் செய்தால் அவர் சொல்வதை அவர் செய்ய வேண்டும். செய்யாத ஒன்றை பிரசங்கிக்க கூடாது. இன்றைய இந்தியா ரட்சிக்கப்படாத காரணம் ஊழியர்களின் பஞ்சம் அல்ல, பிரசங்கிக்கிறதை வாழ்ந்து காட்டாத ஊழியர்கள் பெருகி கொண்டே இருக்கிறார்கள். பிரசங்கிக்கிறதை வாழ்ந்து காட்டாத ஊழியர்கள் பெருகி கொண்டே இருக்கிறார்கள். பிரசங்க மேடையில் நின்று அவர்கள் பிரகாசிக்கிற அந்த பிரகாசம் சொந்த வாழ்க்கையில் இல்லை. தாழ்மையாய் சொல்லுகிறேன், உங்கள் ஊழியருக்காகவும் ஜெபியுங்கள். இந்திய தேசத்தில் உள்ள எல்லா ஊழியர்களுக்காகவும் ஜெபியுங்கள். இயேசு வேதனையோடு சொல்லுகிறார், என்னுடைய தாசனாகிய மோசே இருந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு அந்த ஊழியன் என்ற முகமூடியை போட்டுக்கொண்டு, மோசையுடைய அதே முகமூடியை போட்டுக்கொண்டு உலகத்தை கலக்கி கொண்டிருக்கிறார்கள், நன்றாக பிரசங்கம் பண்ணுகிறார்கள். வாழ்க்கையில் இல்லை, அவர்களை கொண்டு பிரயோஜனம் இல்லை. இயேசுடைய காலத்தில் சொன்ன முதல் வார்த்தை, பிரசங்கம் நன்றாக இருக்கிறது, வாழ்க்கையில் இல்லை. இன்னொரு கூட்டத்தை சொல்லுகிறார், மத்தேயு 5:19, அங்கு பிரசங்கமே சரியில்லை, பிரசங்கமே சரியில்லை. இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றையாகிலும் மீறி, வசனத்தை மீறி, வசனத்துக்கு மாறா வாழ்ந்து அவ்விதமாய் மனுஷனுக்கு போதிக்கிறவன். ஹலோ, கேக்குறீங்களா? பாஸ்டர் முதல்ல அதன்படி நடக்கல, வசனத்துக்கு மாற பாஸ்டர் நடக்கிறார். அவ்விதமாய் பாஸ்டர் எப்படி நடக்கிறாரோ அதை அப்படியே தப்பாய் போதிக்கிறவனும் இருக்கிறார்கள். அவர்களை குறித்து கர்த்தர் சொல்ற, பரலோகத்துக்கு நீ போனாலும் எல்லாரிலும் சிறியவன் எண்ணப்படுவாய், எல்லாரிலும். ஏன்னா நீ பிரசங்கம் பண்றது தப்பு. அவங்களாவது பரவாயில்ல, பிரசங்கமாவது நல்லா சொல்லி கொடுக்குறாங்க, வாழ்க்கையில் இல்லை. இவங்க அப்படியும் இல்லை, வசனத்தை மீறி நடந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்ப வசனத்தை வளைக்கிறார். இவர்களுக்கு பல்லு தேய்க்க பிடிக்கலன்னா பல்லு தேய்க்கண்டான்னு சொல்லி கொடுப்பாங்க. விளங்குதா உங்களுக்கு? இவர்களுக்கு குளிக்க பிடிக்கலன்னா குளிக்க வேண்டாம்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கும் யாத்திராமத்து வசனத்தை எடுத்து கொடுப்பாங்க. இன்றைய ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள், உங்கள் ஊழியருக்காகவும் ஜெபியுங்கள். பிரசங்கிப்பதை வாழ்ந்து காட்டும் ஊழியன் தான் தேவன் கொடுத்த முதல் லட்சியம். ஆண்டவர் ஒரு மனிதனை ஊழியத்திற்கு அழைத்து வேறு பிரித்தால் அந்த மனிதன் பிரசங்கிப்பதை வாழ்ந்து காட்ட வேண்டும். இல்லை என்றால் நம்பி உண்மை உள்ளவன் என்று எண்ணி கொடுத்த ஏற்படுத்தின ஊழியம் தோல்வியடையும், தோல்வியடையும், நிச்சயம் தோல்வியடையும். ஏன் தோல்வியடையும்? ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் 21 முதல் 24 படிக்கும்போது 2 காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் பிரசங்கத்தை செய்யவில்லை என்றால், பிரசங்கிக்கிற வசனத்தை தன் வாழ்க்கையாக மாற்றவில்லை என்றால் நடக்கிற 2 தீமை சொல்லுகிறார். மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே, பிள்ளைகள் படிங்க, மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே போதியாமல் இருக்கலாமோ? களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ
அவர் கேட்கிறாரு, மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நீ அதன்படி செய்யாமல் போனது என்ன? ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு ஊழியருடைய முதலுக்கு நீ ஆயத்தப்படு. நீ பிரசங்கிப்பது வாழ்ந்து காட்டு. பிரசங்க மேடைக்கு வரும் முன்பு தேவ சமூகத்தில் அமர்ந்து கர்த்தர் கொடுத்த ஆலோசனைகளை கீழ்ப்படிய அர்ப்பணித்து பின்புதான் பிரசங்கம் பண்ண வேண்டும். வயதிலிருந்து ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். ஜனங்களுக்கு போதிக்க ஆண்டவர் தந்த பிரசங்கத்தை ஆயத்தம் செய்கிற அறையிலேயே அர்ப்பணிச்சிருக்கணும் ஊழியக்காரன். அல்லாம பிரசங்கம் பண்ணக்கூடாது, வேஸ்ட். அந்த பிரசங்கத்தில் எந்த பயனும் இருக்காது. அந்த பிரசங்கம் யாரையும் தொடாது. ஏன்னா பிரசங்கம் பண்ணுகிற நம்ம தானே கீழ்ப்படியெல்லாம் அந்த பிரசங்க விலையில்லாம போயிடும். களவு செய்யக்கூடாதுன்னு சொன்னா களவு செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, பிரசங்கத்தை விபச்சாரம் செய்யக்கூடாது. அப்படி நம்ம வாழ்க்கையில பிரசங்கிக்கிறத செய்யலைன்னா 2 காரியத்தை சொல்ற. நம்பர் 1, நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து வாழ்ந்தால் தேவனை கனவீனம் பண்ணுகிறாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உங்க பாஸ்டருடைய முதலுக்கு பிரசங்கிக்கிறபடி வாழ வேண்டும். உங்க ஜெபத்துல, உபவாசத்துல, வீட்டுல, ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது இதைத்தான் நீங்க கேட்கணும். ஆண்டவரே, எங்க பாஸ்டர் எங்களுக்கு போதிக்கிறதை வாழ்ந்து காட்ட வேண்டும். ஏன்னா அப்படி வாழ்ந்து காட்டவில்லை என்றால் அந்த ஊழியக்காரன் தேவனை கனவீனம் பண்ணுகிறான், ஆண்டவரை மதிக்கலன்னு அர்த்தம். பிரசங்கிக்கிற வார்த்தைகளை வாழ்க்கையாய் கீழ்ப்படிய தவறினால் அந்த ஊழியன் ஆண்டவரை மதிக்கவில்லை. ஆண்டவரை மதிச்சிருந்தா அந்த பிரசங்கத்தை அவன் வாழ்ந்து காட்டியிருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா, சத்தமா சொல்லுங்க. ஏன் இந்தியாவில் பிரசங்கிக்கிற வார்த்தைகளை வாழ்க்கையாய் காட்டுகிற ஊழியன் எழும்ப ஜெபிக்கணும்னா, இந்தியா ரட்சிக்கப்பட வேண்டுமானால், மலைகளுக்குள்ளே சுவிசேஷம் போக வேண்டுமானால், குக்கிராமங்களுக்குள்ளே சுவிசேஷம் போக வேண்டுமானால், இன்னும் ஆண்டவரை தெரியாத பட்டணங்கள் எல்லாம் இயேசுவே ரட்சகர் என்று அறிக்கை செய்ய வேண்டுமானால் வாழ்ந்து காட்டுகிற பிரசங்கிகள் தேவை. வாழ்ந்து காட்டுகிற பிரசங்கிகள் தேவை. எழுதி படிக்கிற நியூஸ் ரீடர் தேவையில்லை. செய்தி வாசிப்பாளர்கள் தேவையில்லை. செய்தி வாசிப்பாளர்கள் எழுதி கொடுக்கிற செய்தியை வாசிப்பார்கள், அவர்கள் தேவையில்லை. வாழ்ந்து காட்டுகிறவன் தேவை. அவன் வாழ்க்கை தன் பிரசங்கமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் இந்தியா ரட்சிக்கப்படாது. இந்தியா ரட்சிக்கப்படாது. 800 கோடி உலக மக்களுக்காக நம்ம ஜெபம் பண்றோம். 140 கோடி இந்தியர்களுக்காக ஜெபம் பண்றோம். 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசத்துக்காக ஜெபம் பண்றோம். இங்கெல்லாம் இயேசு ரட்சகர் அறியப்பட வேண்டுமானால் ஆண்டவர் எழும்ப பண்ணுகிற எல்லா ஊழியர்களும் வாழ்ந்து காட்டுகிற பிரசங்கிகளாய் எழும்பணும். விரும்பினா கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இல்லை என்றால் முதல்ல அந்த ஊழியர்கள் முகாந்தரம் தேவனை அவர்கள் மதிக்கவில்லை. கரெக்டா சொல்றாரு, அவர்கள் ஆண்டவரை கனவீனம் பண்ணுகிறார்கள். 2, எழுதியிருக்கிறபடி தேவநாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படும். இந்த ஊழியர்கள் மூலம் புறஜாதிகள் நடுவில் தேவனுடைய பெயர் தூஷிக்கப்படும். ஹலோ, பிரசங்கிக்கிறபடி வாழ பாஸ்டர் தவறினால், ஊழியத்தை செய்பவர்கள் சொல்லுகிற புத்திமதிகள் படி வாழ தவறினால், முதல்ல அவங்க ஆண்டவரை மதிக்கல. 2, ஆண்டவருடைய பெயர் தூஷிக்கப்பட காரணமாவார்கள். புறஜாதிகளுக்குள்ள இவங்களால் ஆண்டோட நாமம் தூஷிக்கப்படும். அன்புக்குரியவர்களே, ஒரு ஊழியருடைய முதல் இலக்கு நீ ஆயத்தப்படு, நீ சரியாக, நீ பக்குவப்படு, நீ தாழ்மைப்படு, நீ ஆண்டவரை பிரியமா வாழ். உன் வாழ்க்கைக்கும் பிரசங்கத்துக்கும் தொடர்பு இருக்கணும். நம்பர் 2, அடுத்த லைன் சொல்றாரு, 38 அதிகாரம் 7 வசனம் 2ஆம் பகுதி. உன்னுடனே கூட உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்தி நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு.
உன் பிரசங்கத்தை கேட்க கூடுகிற சகல ஜனத்தையும் ஆயத்தப்படுத்து, அவர்களுக்கு நீ காவலாளனாயிரு. முதல்ல பாஸ்டர் பிரசங்கிக்கிற வார்த்தைக்கு வாழ்ந்து காட்டணும். 2, திருச்சபை மக்களுக்கு பிரசங்கிக்கிற பிரசங்கத்தின்படி சபை மக்களை மாற்றி காட்டணும். ராமன் சொல்லுங்க பாப்போம். குழந்தையிலிருந்து வயதான தாத்தா பாட்டி வரைக்கும் ஆலயத்தில் செய்யப்படுகிற பிரசங்கத்தின்படி இவர்கள் வாழ்க்கையை மாற்றி காட்ட வேண்டிய லக்குதான் பாஸ்டர் கொடுத்த 2வது லக்கு. இந்த பாஸ்டருடைய கடினமான முயற்சி, தேவன் தந்த இந்த பிரசங்கத்தின்படி என் ஜனங்கள் வாழ்கிறார்களா இல்லையா என்று கவனிக்கிற வாட்ச்மேன் வேலை. காவலாளி, வாட்ச்மேன், காவலாளி கையில் துப்பாக்கியும் கொடுத்து விட்டிருக்கிறது எதுக்கு? திருடன் உள்ள வராம பாதுகாக்கணும். அங்க என்ன திருட்டு நடந்தாலும் முதல் என்கொயரி யார்கிட்ட தான் இருக்கும்? காவலாளி. அப்படித்தானே? அது மாதிரி திருச்சபைக்கு வரக்கூடிய பிள்ளைகள் வழி தப்பாமல் ஆண்டவர் பிரசங்கிக்கிற வசனங்களின்படி வாழ பண்ணதான் பாஸ்டருக்கு வேலை கொடுத்தது. வேற சும்மா மைக்கில் பாட்டு பாடுகள்ல ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். 1:30 மணிக்கு உங்களை உறங்க வைக்க பிரசங்கம் பண்ண அல்ல, தேவன் தருகிற வார்த்தை உங்க வாழ்க்கையா மாறணும். அது வரைக்கும் ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு தான் இருப்பார், பிரசங்கம் பண்ணித்தான் ஆகணும். இது கண்காணிக்கணும். காவலாளி அவர். போன வாரம் பண்ண பிரசங்கத்தின்படி இங்க வாழ்ந்தாங்களா இல்லையா? ஜப வாழ்க்கையில குறைஞ்சிருக்காங்களா? விசுவாசம் குறையுதா? பரிசுத்தம் குறையுதா? இவங்க சபையோடு எப்படி இருக்காங்க? தேவனோடு எப்படி இருக்காங்க? வசனத்தோடு எப்படி இருக்காங்க? ஒவ்வொரு முறை டெஸ்ட் பண்ற டியூட்டி தான் எங்களுக்கு. ஆமென். அப்படியே உங்களை பாஸ் பண்ணி விட முடியாது. போயிடு போ போ அப்படி சொல்ல முடியாது. தனித்தனியா நாங்க வாட்ச் பண்ணுவோம், தனித்தனியா கவனிப்போம். ஆலயத்தில் வருகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உற்று கவனிப்போம். ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியும் கவனிப்போம். வசனத்தின்படி வாழ்க்கை இருக்கா இல்லையான்னு கவனிப்போம். இல்லைன்னா சரி செய்யணும். இந்த வசனத்தின்படி அவங்கள மாற்றணும். அதுக்கு இந்த பாஸ்டருக்கு கர்த்தர் கொடுத்த 2 காரியம் இருக்கு. நம்பர் 1, இது அருமையான மோசே என்ற பாஸ்டருக்கு மாமனார் கொடுத்த ஒரு நல்ல ஆலோசனை. கீழ்ப்படிந்தார். யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 19, 20 வசனம் படிங்க பார்ப்போம். இப்போது என் சொல்லை கேளும், நீர் தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக இரும், விசேஷித்தவர்களை தேவனத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். பாஸ்டர் வசனத்தின்படி சபையை மாற்ற செய்ய வேண்டிய முதல் பணி, ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் அதிகமான நேரம் ஜெபிக்கணும். ராமன் சொல்லுங்க பார்ப்போம். ஊழியத்தில் பிஸியாக கூடாது. பாஸ்டர் ஊழியத்தில் பிஸி, ஜனங்களுக்கு ஆபத்து. பாஸ்டர் பிஸியா இருப்பது ஜனங்களுக்கு ஆபத்து. ஊழியக்காரன் எப்போதும் பிஸியா இருக்கக்கூடாது. அவர் பிஸியா இருக்க வேண்டிய ஒரு இடம் உண்டு, தேவ சமூகம். ஜனங்களுக்காக தேவ சந்நிதியில் ஜெபிக்க வேண்டும். தன் ஜனங்களுக்காக ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட பேசிட்டே இருக்கணும். பேசும்போது ஒவ்வொரு ஜனங்களும் கை கொள்ள வேண்டிய கற்பனைகளை, கட்டளைகளை ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார். அதை பிரசங்கிக்க வேண்டும். எதையாவது எழுதி வைத்து பிரசங்கிக்க முடியாது. எதையாவது கேட்டுவிட்டு பிரசங்கிக்க முடியாது. உங்க உள்ளத்துக்கு சந்தோஷமான பிரசங்கத்தை கொண்டு வந்து சிரிக்க வைக்க முடியாது. தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது ஆண்டவர் எங்கள் கையில் நம்பி தருகிற அவருடைய ஆலோசனையை உங்களுக்கு நாங்க பிரசங்கிக்க வேண்டும். ஆமென். அப்படின்னா 2 தீமோத்தேயு 2:4 சொல்லப்பட்ட வசனத்தின்படி, தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும்
தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாயிருக்கும்படி, எந்த வேலை பார்க்கிறவன் வேலை கொடுத்தவனுக்கு ஏற்றவனாயிருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்கள் சிக்கிக் கொள்ள மாட்டான். வேற சைடு பிசினஸுக்கு போக மாட்டான். உடைய கவனம் மொத்தம் ஊழியம், கவனம் மொத்தம் ஜபம், கவனம் மொத்தம் தேவனுடைய வார்த்தை, கவனம் மொத்தம் தேவனுடைய ஆலோசனை, கவனம் மொத்தம் என் ஜனங்கள் சிதறி போகக்கூடாது, என் ஜனம் பாவம் செய்யக்கூடாது, என் ஜனம் அக்கிரமம் செய்யக்கூடாது, என் ஜனம் பரிசுத்தமா இருக்கணும். நீங்க எங்கிட்ட சிரிச்சாலும் சிரிக்காட்டாலும் நீங்க நல்லா இருக்கணும். அதுதான் தேவ சமூகத்தில் ஜபிக்கிற ஜபம். அப்ப ஆண்டவர் சொல்லுவார், இந்த பிரசங்கத்தை பண்ணு, இந்த வசனத்தை குறிச்சுக்க, இந்த வசனத்தை குறிச்சுக்க, 2 சப்கட்டிங் எழுதிக்க, 3 சப்கட்டிங் எழுதிக்க, இந்த 3 தலைப்பை வச்சுக்க, இந்த தலைப்புகளுக்கு இப்படி இப்படி பேசு. ஆண்டவர் தருவார். அந்த பிரசங்கத்தை நாங்கள் எழுதி எடுத்து கொண்டு வந்து ஜப அறையில் உட்கார்ந்து ஜபித்து இதை ஆயத்தம் பண்ணி அழகாய் சமைத்து உங்க வாயில வந்து ஊட்டிக்கிடுவோம் சண்டே. ஆமென், ஹல்லேலூயா. சாப்பிட்டா உங்க வாழ்க்கை மாறும். ஏன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை பண்ற பிரசங்கம் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் பிரயோஜனப்படும். விளங்குதா? ராமன் சொல்லுங்க பார்ப்போம். இதே பிரசங்கத்தை மாமூட்ல போய் இன்னொரு சபையில பேசினா பிரயோஜனப்படாது. ஏன்னா இது இந்த ஜனத்துக்கு கத்த தந்த ஆலோசனை. அங்க போகும்போது கத்திட்ட கேட்கணும், ஆண்டவர் அந்த சபைக்கு என்ன செய்யணும். ஆண்டவர் தருவார். ஆண்டவர் பேசக்கூடிய ஆண்டவர். தேவ சந்நிதியில் ஜனங்களுக்காக இருந்து ஆண்டோடைய ஆலோசனையே வாங்கணும். அந்த கட்டளைகளை உங்களுக்கு தரணும். அப்ப நாங்க சைடு பிசினஸ்ல அங்கங்க நாங்க சிக்க கூடாது. பிழைப்பு கெடுத்த அலுவல்கள் அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? பிழைப்பு கெடுத்த அலுவல் அர்த்தம் என்ன தெரியுமா? நம்ம தப்பி பிழைப்பதற்கு வருமானம் ஈட்டக்கூடிய இன்னொரு இடத்துல நாங்க என்ன செய்யக்கூடாது, சிக்கக்கூடாது. நாங்க முழுக்க முழுக்க எங்களை சேவகம் எழுதி கொண்ட, எங்களை நம்பி ஊழியத்துக்கு வேலையில தந்த அவருக்கு ஏற்றவனாக இருக்கணும். ஆமென். ஆண்டோடைய சமத்துல ஜனங்களுக்காக இருந்து இந்த வார்த்தைகளை கொண்டு வருவோம். இந்த கொண்டு வந்து நாங்க உங்களுக்கு என்ன செய்வோம், பேசுவோம். 2 கொரிந்தியர் 2:17 பவுல் இப்படி எழுதுவார், அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். மாத்தி மாத்தி பேச முடியாது, கலப்படம் பண்ணி பேச முடியாது. ஆமென். வேலையில சொல்லுங்க பாப்போம். ஆமா, நல்ல ஆப்பிள் ஆரஞ்சு ஜூஸ் நம்ம பிழிவோம். ஆரஞ்சு இருக்குல்ல, ஆரஞ்சு 4 ஆரஞ்சு எடுத்து நம்ம ஜூஸ் அடிப்போம். அழகான சத்து, விட்டமின் சி. அது என்ன இருக்குது ஆரஞ்சுல? என்ன விட்டமின் சி இருக்கா? ஏதோ ஒன்று இருக்கு. அந்த சத்து உடம்புக்குள்ள போகும். நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? அரைக்கரண்டி சீனி எடுத்து போடுவோம், அதோட தீரும். விட்டமின் சி விட்டமின் டி ஆகும். புரியுது உங்களுக்கு? டேஞ்சர் ஆகும். அந்த ஆரஞ்ச மரியாதைக்கு மான மரியாதை, காக்லாஸ் வந்தாலும் காக்லாஸ் குடித்தால் 4 நாள் நிமிர்ந்து நிற்க வேண்டிய வேலை செய்யும். விளங்குதா? நமக்கு ஆசை அடங்காது. நமக்கு நாக்கில்ல பிரச்சனை. நாக்கு சொல்லும் இதெல்லாம் சரி வராது, 2 சீனியை போடு, ஆரஞ்சு பவர் போகும். பால்ல சத்து இருக்கு. எப்ப தேயிலை போடையுமோ பாலைய சத்து தீரும். மனசிலாகுதா? இதே போல சத்திய வசனத்தை ஆண்டவர் தரும்போது உங்களை சிரிக்க வைக்க, சந்தோஷப்படுத்துவதற்கு 2 காமாவும் ஃபுல் ஸ்டாப்பை இடையில சொருகினால் அது கலப்படம் உள்ள சத்தியமாய் மாறும். சத்தியத்தை கலப்படம் பண்ண முடியாது. சத்தியத்தை துப்புரவாய் தேவன் எப்படி அருளுகிறாரோ அப்படித்தான் பேச வேண்டும். ஏனென்றால் எபேசியர் 4:15 சொல்லு, தலையாகிய கிறிஸ்துவுக்கு சமமாய் சத்தியத்தில் உங்களை வளர செய்ய வேண்டும். ஆமென். ஆண்டவரை போல வளரப்படணும்னா வசனத்தை புரட்ட முடியாது. அதோடு எபேசியர் 5:27 பவுல் சொல்றார், கரை திரை மாசற்ற பிழை இல்லாத பரிசுத்தமான சபையாக தேவனுக்கு முன் நிறுத்த வேண்டும். பரலோகத்தில் போய் சொல்லணும்,
ஆமா, குளச்ச வளாகம், எங்க பனவளை குளச்ச வளாகம் சபை விசுவாசிகள் இவர்களை எல்லாம் வாரந்தோறும் வசனம் கொடுத்து சத்தியத்துல உருவாக்கி இருக்க ஆண்டவரே என்று நான் கொண்டு கொடுக்கணும். கொண்டு கொடுக்கும் பரிசுத்தம், பிழை இருக்கக்கூடாது, பரிசுத்தமா இருக்கணும். பிழை இல்லாம பரிசுத்தமான சபையா இருக்கணும். ஐயா, தேவ சமூகத்தில் தேவன் தருகிற பிரசங்கத்தை உங்கள் வாழ்க்கையாய் மாற்ற நாங்கள் போராடுகிறோம். நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டியே, எதிர்த்து பார்ப்பீங்க, சண்டை போட்டு பார்ப்பீங்க, முகத்தை கருத்து பார்ப்பீங்க, எரிச்சல் பட்டு பார்ப்பீங்க. ஆமா, நிறைய கோஷ்டிகள்லாம் பண்ணி பார்ப்பீங்க. நாங்க விட மாட்டோம். எங்க ஒரே இலக்கு, நாங்கள் எங்கள் கையில் நம்பி தந்த பிரசங்கங்களை, கட்டளைகளை உங்க வாழ்க்கையா மாற்றும் வரைக்கும் நாங்க போராடிட்டே தான் இருப்போம். ஒரு ஆமேனே சொல்ல மாட்டேங்கிறீங்க. எங்களுக்கு வேற வழி இல்லை, எங்களுக்கு இன்னொரு பிரசங்கம் பண்ண வழி இல்லை. ஆண்டவர் உங்களோடு பேச சொன்னதுதான் சொல்ல முடியும். எதை செய்ய சொல்றாரோ அதை செய்ய சொல்ல முடியும். எதை கீழ்ப்படிய சொல்லுகிறாரோ அதை கீழ்ப்படிய சொல்லுவோம். எதை மாற்ற சொல்லுகிறாரோ அதை மாற்ற சொல்லுவோம். நீங்க முகத்திலிருந்து முகத்தை சிரிப்ப மாறினா நாங்க என்ன செய்ய முடியும்? நீங்க சிரிக்காட்டாலும் பிரச்சனை இல்லை, நீங்க அழுதாலும் பிரச்சனை இல்லை, கோபப்பட்டு ஒரு அடி தந்தாலும் பிரச்சனை இல்லை. சத்தியத்தின்படி வாழ்ந்துதான் ஆக வேண்டும். வேற எந்த சமரசத்துக்கு இடம் இல்லை. சத்தியத்தின்படி வாழ்ந்தாக வேண்டும். ஏன்னா ஆண்டவர் நம்பி தந்த சபையை தலையாகிய கிறிஸ்துவுக்கு சமமாய் வளர்த்து எடுக்க தான் கர்த்தர் ஒரு பாஸ்டர் என்ற காவலாளியை வைத்திருக்கிறார். தலையாகிய கிறிஸ்துவுக்கு சமமாய் அதை போல வளர பண்ணணும். ஆண்டவருக்கு முன் நிறுத்தும் பொழுது பரிசுத்தமும் பிழை இல்லாம பரிசுத்தமா நிறுத்தணும். கரை திரை மாசு இல்லாம சுத்தமா நிறுத்தணும். அப்ப ரெண்டாவது வேலை என்ன? நம்பர் 1, தேவ சமூகத்தில் இந்த ஜனங்களுக்காக இருந்து ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனையை வாழ்க்கையை மாற்ற பிரசங்கிக்கணும். 2, சிலர் செய்ய மாட்டாங்க. சிலர் முதல் பிரசங்கத்திலே மனம் திரும்புவார்கள், சிலர் முதல் தீர்க்க தரிசனத்திலே மனம் திரும்புவார்கள், சிலர் மனம் திரும்ப மாட்டார்கள். அப்ப செய்யலைன்னா நாங்கள் எச்சரிக்க துவங்குவோம். பிரசங்கம் மட்டுமல்ல எங்களுடைய ஊழியம். தேவனுடைய வார்த்தைக்கு மாறி நடந்தால் நேரடியாய் உங்களோடு எச்சரிப்போம். கூடாது சகோதரா, சகோதரி, இப்படி வாழக்கூடாது. நீங்கள் மாறித்தான் ஆக வேண்டும். நீங்கள் மாறித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு காவலாளன் நான், உங்கள் ஆத்மாவுக்கு காவலாளன் நான். நித்தியமான ரட்சிப்பை பெற்று பரலோகம் போவதற்கு தேவன் தந்த காவலாளன் நான். நரகத்திலே போவதற்கு என்னை நான் அனுமதிக்க முடியாது. ஜீவன் உள்ள வரை உங்கள் ஊழியனாகிய காவலாளி போராடுவார், போராடி கொண்டே இருப்பார். நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது, நாளைக்கு சொல்லிக் கொடுக்க நான் இருப்பானான்னு எனக்கு தெரியாது, உங்களை பிடிச்சு வச்சு பிரசங்கம் பண்ண நாளைக்கு நீங்க இருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. கிடைத்த தருணத்தில் சொல்ல வேண்டியது தெளிவா சொல்லிடுவேன், எச்சரிப்பேன். கலாத்தியர் 5:7 பவுல் சொல்றார், நல்லா தர ஓடிட்டு இருந்தே, சத்தியத்துல ஒழுங்கா தானே நின்று, என்னாச்சு உங்களுக்கு? உங்களை யாரும் ஒருத்தன் குழப்பி விட்டுருக்கானப்பா. சத்தியத்துக்கு கீழ்ப்படியாக போக உங்களை தடை செய்தவன் யார்? யாரோ ஒருத்தவங்க பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கான், யாரோ ஒருத்தவனை குழப்பி விட்டுருக்கான். சத்தியத்துல ஒழுங்கா நின்ன உன்னை எவன்டா குழப்பதான்? இத்தனை வருஷம் நல்லத்தனை நின்ன நீ, இத்தனை வருஷம் சத்தியத்துல ஒழுங்கதனை ஜீவித்துக் கொண்டு உனக்கு என்னாச்சு? அதே கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 13 முதல் 16 சொல்லுகிறார், முதலாய் பிரசங்கம் பண்ண உங்களை சந்திக்க வந்த காலத்தில் நான் வியாதியோடு இருந்தேன், ஆரோக்கியம் கூட எனக்கு இல்லை, சரீரத்தில் வியாதியோடு நான் வந்தேன், சரீரத்தில் பலகீனத்தோடு நான் வந்தேன். முதலாய் உங்களை சந்தித்து பிரசங்கம் பண்ண வந்த காலத்தில் நான் பலகீனத்தோடு வந்தேன். ஆனால் நீங்கள் என்னை அசட்டை பண்ணவில்லை, நீங்கள் என்னை வெறுத்து அரோசிக்கவில்லை,
நீங்கள் தேவதூதரை போல என்னை ஏற்றுக்கொண்டீர்கள், இயேசு கிறிஸ்துவை போல என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். அன்று என்னோடு காட்டின அந்த ஆனந்த பாக்கியம் இப்போது எங்கே? அன்றைக்கு ஊழியக்காரன் என்று சொன்ன உடனே இருந்த மதிப்பு மரியாதையும் எங்கே? அன்றைக்கு என்னுடைய பாஸ்டர் என்றால் உள்ளத்தில் வந்த மகிழ்ச்சியும் சந்தோஷம் இப்போது எங்கே? அன்றைக்கு கண்ணை பிடுங்கி கேட்டாலும் தந்திருப்பீர்களே. கலாத்திய சபையை பார்த்து எழுதுகிறார், கலாத்திய சபையே, உன் கண்ணு எனக்கு தேவைடா, ஒரு கண்ணை தானம் பண்ணு, எனக்கு கண்ணு பார்வை குறைவா இருக்கு. அப்படி கேட்டிருந்தா கண்ணை பிடுங்கி தருவீர்கள் என்பதுக்கு நான் சாட்சியா இருக்கிறேன். அவர் சொல்ல, அவ்வளோ பாசம் என்கிட்ட அவ்வளோ உயிரா இருந்தீங்க. உங்க கண்ணை விட நான் தான் முக்கியமா இருந்தது உங்களுக்கு. ஆனால் இன்று அப்படி இல்லை. ஏன்? சத்தியத்தை சொன்னதால் சத்துருவானேனோ. ஆண்டவருடைய பிள்ளைகளே, என்னுடைய திருச்சபை மக்களும் அப்படிதான். நல்ல பாசம், நல்ல அன்புள்ளவர்கள், என் மீது நல்ல மதிப்பு வைத்திருக்கிறீர்கள். எனக்கு ஒரு வியாதி வந்தால் உடனே ஓடி வந்து பார்க்கிறீர்கள். ஊழியக்காரனுடைய பலகீன காலத்தில் வந்து தாங்குகிறீர்கள், உதவி செய்கிறீர்கள். ஊழியன் பலகீனப்பட்டால் வந்து ஜெபம் பண்ணுகிறீர்கள். இதை விட எனக்கு என்ன வேண்டும்? உங்க வீட்டுல கூட்டுக்கறி வைக்கும் போது பாசவை பிடித்த கூட்டு குழம்புன்னா உடனே கொண்டு தாரீங்க. உயர்விலும் தாழ்விலும் கூட நிற்கிறீங்க. அவ்வளோ பாசம். கடந்த காலத்தில் 1.5 மாசம் எனக்கு கார் ரிப்பேர் ஆகி ஒர்க் ஷாப் நின்னது. என் காரை ஓட்டுறீங்களான்னு கேட்குறீங்க. என் காரை வச்சுக்கிடுங்க, ஓட்டுங்க. சிலர் வந்து புதிய கார் வாங்கணும் பாசனம் ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. நல்ல பாசம், நல்ல அன்பு, ஊழியர்கள் மேல நல்லதான் அன்பு வைக்கிறீங்க. ஆனால் உங்கள் தவறுகளை தனிப்பட்ட முறையில் திருத்த வரும்போது சத்துருவாக மாறுகிறீர்கள். சந்தனா ரிமாக்கமானியா. ஊழியனோடு பாசம் இல்லாத சபை அல்ல இது. ஊழியனை மதிக்காத சபை இல்லை இது. ஊழியனுக்கு உதவி செய்யாத சபை இல்லை இது. ஆனால் உங்களை தனிப்பட்ட கரெக்ஷனுக்கு விட்டு கொடுக்கல. சகோதரா, நீ மனம் திரும்பும் வரைக்கும் ஜீவன் இருந்தால் எச்சரித்துக் கொண்டுதான் இருப்போம். சகோதரி, நீ போற ரோடு தப்பு என்று கர்த்தர் சொன்னால், நீ தெரிந்தெடுத்த பாதை தப்பு என்று என்னுடைய ஆண்டவர் சொன்னால், நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை தப்பு என்று என் கர்த்தர் சொன்னால், ஜீவன் கொடுத்து எதிர்ப்போம். ஜீவன் கொடுத்து எதிர்ப்போம். உங்க அவுட்புட்டை எதிர்பார்க்காம எதிர்ப்போம். ஏன்னா நாங்கள் உங்களுடைய காவலாளி. உங்களுடைய பரலோக லட்சியத்திற்கு நாங்கள் துணை நிற்க வேண்டியவர்கள். பாதை தவறினவுடன் நாங்கள் துணை புரிய மாட்டோம். எல்லாரும் காம்ப்ரமைஸ் ஆனால் நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரத்தில் 17 முதல் 21 வசனங்கள் படித்தால், எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 17 முதல் 21 படித்தால், ஊழியக்காரனுக்கு கர்த்தர் வெளிப்பட்டு சொல்லுகிறார், மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாய் வைத்தேன். நான் உன்னை காவலாளியை வச்சிருக்கேன். நீ என்ன செய்யணும்? கொஞ்சம் படிச்சு உதவுங்களேன். பிள்ளைகள் கொஞ்சம் படிச்சு உதவுங்களேன். ஆம்பளைகளோ பொம்பளைகளோ குழந்தைகள் படிங்களேன் சத்தமா. உடனே, நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. பாஸ்டர், நான் ஒன்னு ஜனத்துக்கு காவலாளியை வச்சிருக்கேன். நான் உன் வாயில சொல்வதே நீ எங்க தேனில முக்கியம் கொடுக்க முடியாது. தேன முட்டாய் இல்ல தேவனை வார்த்தை.
தேன்ல முக்கினா இனிக்கும். ஆமா, வசனத்தையும் தேன்ல போட்டா இனிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அப்படி கொடுக்க முடியாது. எச்சரிப்பாயாக, எச்சரிப்பாயாக உன்னுடைய வாயில் நம்பி நான் என் வார்த்தை தரும்போது நீ என் நாமத்தை கொண்டு எச்சரிப்பாயாக. எதுக்கு எச்சரிக்கணும் சொல்றாரு? நான் சொல்லுவேன், நீ அந்த குடும்பத்தில் போய் சொல்லணும், அந்த மனுஷன்கிட்ட தல்லகை வச்சு சொல்லணும், சாகவே சாவாய். புரிதமா இருக்கு? வாசிங்க. சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடு காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அவன் துன்மார்க்கன் துன்மார்க்கத்திலே சாவான், அவன் இரத்த பழியையோ பாஸ்டர் உன் கையில் கேட்பேன், உன் கையில கேட்பேன். உன் சபையில நம்பி கொண்டு வந்தேன், நீ என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பன் என்றல்லவா ஆடுகளை கொண்டு கையில தந்தேன். நீ தேன்ல போட்ட வசனத்தை கொடுக்கிறேன், தேன்ல முக்கிய தீர்க்க தரிசனம் சொல்றேன். எச்சரிப்பாயாக, சாகவே சாவா என்றால் நீ சாகவே சாவா என்று சொல்லணும். பிரதர், நீ செத்து போறத கர்த்தர் காட்டுறார், அப்படிதான் நீ சொல்லணும். அதுக்கு இந்த இடது வலது பக்கம் வளைக்க கூடாது. ஆமா, நீ செத்து போறத கர்த்தர் காட்டுறார். அப்படி நீ எச்சரித்தால் ஒருவேளை அந்த துன்மார்க்கன் மனம் திரும்பினால் ரெண்டு காரியம் சம்பவிக்கும். ஒன்று, துன்மார்க்கனாயிருந்த அந்த மனிதன் நான் அவனை நீதிமானாய் மாற்றுவேன். நீ எச்சரிக்கிற அந்த வார்த்தையை கேட்டவன் மனம் திரும்பினால், சாகவே சாவா என்று நீ சொன்ன அந்த மனிதன் மனம் திரும்பினால், முதல்ல துன்மார்க்கின்ற பெயரை என் பிள்ளை விட்டு மாற்றி நீதிமானாக்குவேன். ரெண்டு, உண்மையிலே சாக வேண்டிய அந்த மனுஷனை ஆயுள் காலத்தை கூட்டி கொடுத்து அவனை உயிரோடு வைப்பேன். அதுக்கு தான் பாஸ்டரை வச்சிருக்கிறது. நீ சொல்லி சாவதற்கு அல்ல, சாகவே சாவான்னு அந்த ஆள் சாகணும்னு ஆசைப்பட அல்ல பாஸ்டருடைய வேலை. திருச்சபையே, தீர்க்க தரிசனத்துல சாகணும்னு சொன்னா சாவுக்கு அல்ல, அந்த மனுஷன் இன்னும் நீடித்திருந்து ஆண்டவரை சாட்சியிடணும். அந்த மனிதன் குடும்பம் அழிஞ்சு போக கூடாது, அந்த குடும்பம் நொறுங்கி போக கூடாது, அந்த சகோதரி சாக கூடாது, அந்த சகோதரன் சாக கூடாது. இந்த உலகத்தில் கர்த்தர் நல்லவர் என்று அநேகருக்கு சாட்சியிடணும். அதுக்கு தான் பாஸ்டர் காவலாளியா இருக்கிறார். அதுக்காக நாங்க சொன்னதை திருப்பி சொல்ல முடியாது. சாகவே சாவாயினா சாகவே சாவாயின்னு தான் சொல்லுவோம். ஆண்டவர் ஒரு உணர்வை கொடுப்பாரானால் அந்த மனுஷனும் நீதிமானாய் மாறுவான். உலகம் துன்மார்க்கன் என்று விதித்த அந்த மனிதன் ஆண்டவருக்கு சாட்சியாய் மாறுவான். உணர்வில் இருக்கிறது. ஆகவே நான் அடிக்கடி சொல்வேன், புருஷன் தப்பு செய்தால் மனைவி ஜெபிக்கணும், ஆண்டவரே என் புருஷனுக்கு உணர்வை கொடு. மனைவி தப்பு செய்தால் புருஷன் ஜெபிக்க வேண்டிய என் மனைவிக்கு உணர்வை கொடும். அப்பாவும் அம்மாவும் தப்பு செய்தால் பிள்ளைகள் அழுது ஜெபிக்க வேண்டிய என் தகப்பன் தாய்க்கு உணர்வை கொடும். தகப்பனும் தாயும் வழி தப்பி நடந்தால் பிள்ளைகள் அழுது ஜெபிக்கணும், ஆண்டவரே என் பெற்றோருக்கு உணர்வை கொடும். பிள்ளைகள் வழி தப்பி நடந்தால் பெற்றோர் அழ வேண்டும், உணர்வை கொடும். ஏனென்றால் பிரசங்கிப்பது எளிது, பிரசங்கம் உள்ள போய் ரீச் ஆகணும்னா உணர்வு வேணும். ஆமென். 1:30 மணிக்கு ஒரு பாச தொண்டைகளையே கக்கிடுவார் வசனத்தை, அதெல்லாம் அங்கே போய் ரீச் ஆகணும்னு இல்லை. உணர்வு இருந்தால் அந்த மனிதனை வசனம் மாற்று. தலையில் கை வைத்து தீர்க்க தரிசனம் சொன்னாலும் மனம் திரும்ப வேண்டும் என்றில்லை. உணர்வு இருந்தால் தான் ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் அவனை கடிந்து கொண்டு மாற்று. ஐயா, தேவன் அன்பு கொண்டு உன்னை சிக்ஷித்து தண்டித்தாலும் உணர்வு இல்லை என்றால் அந்த சிக்ஷையும் பயன் தராது. இந்த பகல் ஆவியானவர் மிகுந்த பாரத்தோடு பேச சொல்லுகிறார்.
உணர்வு இல்லாத மனிதன் பிரசங்கம் கேட்டு வீண். உணர்வு இல்லாத மனிதனுடைய தலையில் கை வைத்து தீர்க்க தரிசனம் சொல்லி வீண். உணர்வு இல்லாத மனிதனை ஆண்டவர் நேசித்து அடித்து சிக்ஷித்து வீண். ஏனென்றால் உணர்வு இருந்தால் பிரசங்கம் அவனை மாற்றும். உணர்வு இருந்தால் தீர்க்க தரிசனம் அவனை மாற்றும். உணர்வு இருந்தால் ஆண்டவர் கொடுக்கிற முதல் அடியே அவன் மாறுவான். உணர்வு இல்லை என்றால் சாகும் வரை அவன் திருந்தவே மாட்டான். உணர்வுக்காக ஜெபியுங்கள். வேதம் சொல்லுது சாகவே சாவான்னா நீ சொல்லணும். அப்படி போய் அவன் மாறுவான். சில வேளை மாறலன்னா நான் பார்த்துக்கிடுவேன். இந்த உன் வேலை சொல்லு. நீ அப்படி சொல்லலைன்னா அவன் பணக்காரன், பெரிய ரவுடியாக்கும், அடிச்சு போடுவான், பெரிய ஆளாக்கும். நான் சொன்னா இந்த மாதிரி ஆயிடும். நீ பயந்துட்டேன்னு வச்சுக்கைய, அந்த துன்மார்க்குடைய இரத்த பலி உன்கிட்ட கேட்பேன். நீ சொன்ன பிறகு அவன் துன்மார்க்கத்திலிருந்து மாறாட்டா. அப்படிதான் அடுத்த வசனம் இருக்கு. பிள்ளை சீக்கிரம் படிங்க பார்ப்போம். எச்சரித்தும் அவன் துன்மார்க்கத்திலிருந்து அந்த ஆகாத தப்பான வழியை விட்டு திரும்பவில்லை என்றால் அவன் துன்மார்க்கத்தில் செத்துட்டு போட்டோம். நீ உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். நீ தப்பிக்கிடுவே, ஓ வேலை சேஃப் ஆயிடும். சொல்லலைன்னா அடித்தே போடுவார். ஆண்டவர் என்ன சொன்னாலும் சொல்லணுங்க. ஏன்னா எங்களை நம்பி சொல்றாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். எங்களை நம்பி சொல்றாரு. சில வசனங்களை சொல்ல பயமா தான் இருக்கும். சில தீர்க்க தரிசனத்தை முகத்துக்கு நேர சொல்ல நடுக்கமா தான் இருக்கும். ஏன்னா வீட்டுல இருந்து வெளியே விட்டாதானே வீட்டுக்கு வெளியே வர முடியும். உங்களை போல நாங்களும் மனுஷன் தானே, பயமா தான் இருக்கும். சில ஏரியாக்குள்ள போய் இயேசு கிறிஸ்து சொன்னதை சொல்ல நடுக்கமா தான் இருக்கும். இன்றெல்லாம் ஒரு தைரியம், அவர் சொல்ல சொன்னால் சொல்லணும், அவ்வளவுதான். மீதி எல்லாம் அதை நிமித்தம் அடிபட்டு அடிச்சுட்டு போறோம். அதை நிமித்தம் எது வந்தாலும் சகிச்சுட்டு போறோம். சொன்னதை சொல்லலைன்னா அவன் செத்துருவான், நானும் செத்துருவேன். ரத்தப்பள்ளி எனக்கு ஆத்துமாவை தப்பி வைப்பாங்கிறார். அப்ப ஏன் ஆத்துமா கூட நரகத்துக்கு போக வாய்ப்பு இருக்கு. ஹலோ, நான் சொல்லட்ட என் ஆத்துமாவுக்கு கெடுதி. கீழே அடுத்த வசனம் சொல்றாரு, துன்மார்க்கன மட்டும் இல்லை, ஆண்டவருக்கு பயந்து சில பிள்ளைகள் நீதிமானா இருப்பாங்க. நல்ல பாட்டு பாடுவாங்க, நல்ல ஆராதனை செய்வாங்க, நல்ல அந்நிய பாஷை பேசுவாங்க, நல்ல ஆண்டவருக்கு பிரயோஜனப்படுவாங்க, சத்தியத்தின்படி நடக்கிற நீதிமானா இருந்தாலும் கேள்விப்படிங்க. அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்யும் போதும் நான் அவன் முன் இடர்லை வைக்கும் போதும் செத்துருவாப்பா. அவன் நீதி 30 வருஷமா நீதிமான் தான், 18 வருஷமா வைராக்கிய கிறிஸ்தவன், 12 வருஷமா ஒரிஜினல் பெந்தேகோஸ்து. அது அன்னைக்கு, இன்னைக்கு இல்ல. பிராமணன் பார்ப்போம், 12 வருஷமா ஒரிஜினல் பெந்தேகோஸ்து. இப்ப இல்ல, மாறிட்டான். குணம் மாத்தம், சுபாவம் மாத்தம், நடவடிக்கை மாறுது, பழக்க வழக்கம் மாறுது. அப்போ பாஸ்டர் போனோம் என்ன சொல்ல, நீதிப்பானை பார்த்து எச்சரிக்கை. என்ன பயம் பாருங்க ஐயா. துன்மார்க்கனை கூட பார்த்து எச்சரித்தா 10 பேர் சப்போர்ட் பண்ணுவான். அவன் கெட்ட வந்தாயா அப்படின்னு. நீதிமான பார்த்து நீ சரியில்லைன்னா சுற்றிலும் இருக்கிறவனே சப்போர்ட் பண்ண மாட்டான். அவங்க சொல்லுவாங்க, இல்லையா நல்ல பாட்டு பாடக்கூடிய மனுஷன், நல்ல தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய சகோதரியும்பாங்க. சொல்லவே நமக்கு பயமா இருக்கு. அந்த கர்த்தர் சொல்றாரு, நீ சொல்லலைன்னா நான் இடர்லை வைப்பேன், செத்துருவான். 18 வருஷம் நீதிமானா இருந்து பிரயோஜனம் இல்லா போயிடும், செத்து போயிடுவான். நீ போய் எச்சரிக்கணும். கீழே படிங்க. நீ அவனை எச்சரிக்காதபடியினாலே அவன் தன் பாவத்திலே சாவான். அந்த வார்த்தை மிக முக்கியம். இந்த வார்த்தையை ரொம்ப கவனிங்க. இந்த உலகத்துல மரித்த பிறகு நம்ம கூட பரலோகத்துக்கோ நரகத்துக்கோ கூட வர ஒன்றே ஒன்று நம்முடைய கிரியைகள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய நல்லதோ
கெட்டதும் கூடவே வரும். காசு வராது, பொண்ணு வெள்ளி ஒன்றும் வராது, வீடு காரு பைக்கு வராது, இந்த பூமியில கூட்டி வச்ச சொத்து சுகம் ஒன்றும் வராது, நண்பனும் சொந்தக்காரனும் வரமாட்டான். ஆனால் ஒரு மனிதன் மரித்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவனுடனே கூட கிரியை போகும். ராமன் சொல்லுங்க பார்ப்போம். அவனுடனே கூட அவன் கிரியை போகும். கிரியை போகும்போது நல்லவனா இருந்தா நல்ல கிரியை போகும், பரலோகத்துக்கு போகும். கெட்டவனா இருந்தா நரகத்துக்கு கெட்டது போகும். பைபிள் சொல்லுது, ஒரு நீதிமான் தப்பு செய்யும் பொழுது பாஸ்டர் காவலாளி தைரியமா எச்சரிக்க தவறினால் அந்த மனிதன் தன்னுடைய பாவத்தில் செத்து போவான். அவன் 18-20 வருஷமா செஞ்ச நிறைய 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 நீதியின் கிரியை எல்லாம் மறக்கப்பட்டு போகும். அப்ப உங்களுக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்ட 15 வருஷமா 20 வருஷமா என் ஆண்டவருக்கு நீங்க செய்த நல்ல பெரிய செயல்களுக்கெல்லாம் நல்ல பலன் வாங்கணும்னா நீங்க தப்பு செய்யக்கூடாதுன்னு எச்சரிக்கைத்தான் செய்யணும். நீங்க தப்பி தவறி வழி தப்பும் பொழுது விட்டு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கிடுங்களேன், 10-20 வருஷம் செஞ்ச அத்தனை நன்மையும் பாழா போயிடும், வேஸ்ட் ஆயிடும். நம்மவும் செத்துருவோம், செய்த பலனும் வேஸ்ட் ஆயிடும். 10 பேர் சொல்லுவான், 30 வருஷமா சர்ச்சுக்கு போய் என்ன கண்டா, 25 வருஷம் பெந்தேகோஸ்தே சபைக்கு பைபிள் எடுத்துட்டு போனானோ அந்த குடும்பம் இருக்க பாருங்க கேட்பாங்க. தேவநாமம் உங்கள் மூலம் தூஷிக்கப்படும். இந்த பூமியில் கர்த்தருக்கென்று நீதியின் கிரியை செய்தால் இந்த பூமியிலேயே நன்மை தருவார் அந்த ஆண்டவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நீங்க நல்லதை செய்தால் இந்த பூமியிலேயே தருவார். பைபிள் அப்படிதான் சொல்ல, இம்மையிலும் மறுமையிலும் ரெண்டுலையும் பங்கு இருக்கு. அப்ப ரெண்டுலையும் பங்கு வேணும்னா நீதிமான் வழி தப்ப பாஸ்டர் விடக்கூடாது. அடுத்த லைன் சொல்லுது, அப்படி நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீ நீதிமானை எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். அவன் எச்சரிக்கப்பட்டான், நீயும் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். இப்ப பாஸ்டருடைய 2வது வேலை சத்தியத்தை சொல்லி கொடுத்து பார்க்கணும், சொல்லி கொடுத்து திருந்தாட்டா எச்சரிக்கணும். யோவான் ஸ்நாபகன் ஏரோது ராஜா ரொம்ப நண்பர்கள். ஏரோது ராஜா காலத்தில் உண்மையான ஊழியத்தை செய்த யோவான் ஸ்நாபகன் யார் தெரியுமா? ஏரோதால் மிகவும் நேசிக்கப்பட்ட மனிதன். ஏரோது ராஜா முக்கியமான காரியத்தை எல்லாம் யோவான் ஸ்நாபகனிடம் கேட்காமல் செய்ய மாட்டார். நான் பிரசங்கித்திருக்கிறேன் முற்காலங்களில். யோவான் ஸ்நாபகனிடத்தில் ஆலோசனை கேட்காம ராஜாங்கத்தில் முக்கிய பொறுப்பு முடிவு எடுக்க மாட்டார். அத்தனை நம்பிக்கை. அவனை கண்டு பயந்திருந்தான் பைபிள் சொல்லுது. யோவானை கண்டு அவனுக்கு அவ்வளவு பயம். நல்ல மனுஷன், நீதிமான், சத்தியத்துக்கு நிற்கிற மனுஷன். ஏரோதுக்கு யோவானிட்ட நல்ல அன்பு. நான் கற்பனையில சொல்றேன், ஒருவேளை அரசாங்க வேலை வேணுமான்னு கொஞ்சம் கேட்டிருக்கலாம். ஐயா பாஸ்டர் ஐயா கவர்மெண்ட் வேலை வேணுமா என்று கூட ராஜா கேட்டிருக்கலாம். அந்த அன்பு இருந்தது. ஆனால் அவன் ஒரு தப்பு செய்தான். ஏரோதுக்கு ஒரு தப்பு இருந்தது, கள்ள தொடர்பு இருந்தது. கள்ள தொடர்பில் சிக்கிய ஏரோதை யோவான் ஸ்நாபகன் ராஜா என்று கண்டு பயப்படவில்லை. அரண்மனைக்குள் தைரியமாய் போய் சொன்னான், நீர் கள்ள தொடர்பை நிறுத்தும். ஹலோ, கள்ள தொடர்பை நிறுத்தும். அவ்வளவுதான். எத்தனையோ ஆண்டுகால பாசம், எத்தனையோ ஆண்டுகாலம் உதவி செய்தவன், எத்தனையோ ஆண்டுகாலம் ஆலோசனை கேட்டு நடந்தவன் சத்ருவாய் மாறி அந்த பாஸ்டரை பிடித்து சிறைச்சாலையில் அடைத்து கொஞ்ச காலங்கள் தாண்டும் பொழுது தலையை கட் பண்ணிடுறான். ஐயா, எங்க தலை கட் பண்ணப்படுதுன்னு பயந்து உங்களை எச்சரிக்காம இருக்க முடியாது. ஒருவேளை சத்தியத்தை சொன்னது நிமித்தம், ஒருவேளை நீங்கள் வழி தவறி நடந்த பாதையில் திரும்ப செய்வதற்காக நாங்கள் சொல்கிற எச்சரிப்பு நிமித்தம் தலை வெட்டப்பட்டாலும்
அதுக்கும் சேர்த்து அங்கே பரிசு வாங்கிடுவோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். எங்க தலை கட் பண்ணப்பட்டுருன்னு பயந்து எச்சரிக்காம இருந்தோம்னா அந்த இரத்த பழி நாங்க தான் வாங்கணும். யோவான் ஏரோதை கண்டு பயப்படவில்லை, அரசனை என்று பயப்படவில்லை. அவன் எச்சரித்தான், அவன் கீழ்ப்படியாமல் சொன்னவனை கொன்றான். நேற்றைய தினம் நினைக்கிறேன், ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் போது கர்த்தர் எனக்கு ஒரு புதிய சிந்தனையை தந்தார். ஆச்சரியப்பட்டு போனேன். இயேசு கிறிஸ்து என்ற குழந்தையை பார்ப்பதற்கு 3 படித்த சாஸ்திரிகள், வானத்தில் உள்ள அந்த காரியங்களை கணிக்கக்கூடிய 3 சாஸ்திரிகள் இயேசு என்ற குழந்தையை பார்ப்பதற்கு புறப்பட்டார்கள். இதை கண்ட பரலோகம் இயேசு கிறிஸ்து என்ற குழந்தையை பார்ப்பதற்கு வழிநடத்துவதற்கு ஒரு நட்சத்திரத்தை அனுப்பியது. அந்த நட்சத்திரம் சரியாய் நடத்தி கொண்டே வந்தது. சரியாய்த்தான் கொண்டு வந்தது, எந்த குழப்பமும் செய்யவில்லை. இயேசு கிறிஸ்து என்ற குழந்தையை காண்பிக்கும் இடத்திற்கு வரைக்கும் கொண்டு வர வேண்டும் என்ற லட்சியத்தோடு நட்சத்திரம் கரெக்டா கொண்டு போயிட்டு இருக்கு. திடீரென இந்த 3 பேர்ல ஒருத்தனுக்குள்ள ஒரு இந்த என்ன சொல்லுது, இந்த அவசர புத்தின்னு சொல்லுவேன்ல, ஒருத்தன் சொன்னா அந்த இயேசு யூதருக்கு ராஜான்னா அரண்மனையில தான் பிறந்திருப்பார். ஆகவே இந்த நட்சத்திரம் எல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது, நம்ம அரண்மனைக்குள்ள போனாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு நட்சத்திரத்தின் வழிகாட்டுதலை தள்ளிவிட்டு அவங்க 3 பேரும் ஏரோது அரண்மனைக்குள்ள போயிட்டாங்க. உடனே நட்சத்திரம் கூட போகல, அது பைபாஸ் ரோட்ல நிக்குது. ஒரு ராமன் பார்ப்போம். நட்சத்திரம் சொல்லுது, மக்களே நீ ஏறுவது அரண்மனை எல்லாம் சுற்றிலும் நடந்தாலும் இயேசுவா பார்க்க முடியாது. நீ என்றாகலும் மனம் திரும்ப இந்த பைபாஸ் ரோட்டுக்கு வரும்போது நான் உன்னை மறுபடியும் கைபிடித்து நடத்துவேன். காத்திருக்குது நட்சத்திரம். நல்ல கவனித்தீங்களா? அரண்மனைக்கு புள்ள போய் ஏமாந்துட்டு மறுபடியும் சாஸ்திரிகள் திரும்பி வந்த போது மறுபடியும் இயேசு இருக்கும் இடம் வரைக்கும் அந்த நட்சத்திரம் கொண்டு போச்சு. அந்த நட்சத்திரத்துக்கு பேர் தான் பாஸ்டர். நீங்க தலகுப்புற நடந்தாலும், இடது பக்கம் தான் போவேன்னு சொல்லி நடந்தாலும், வலது பக்கம் தான் திரும்பி போவேன்னு சொன்னாலும் பாஸ்டர் கூட வர மாட்டார். பாஸ்டர் பைபாஸ்ல நிற்பார். அவருக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, என் பிள்ளைகள் வழி தப்பி போக மாட்டார்கள், என் பிள்ளைகள் மனம் திரும்பி வருவார்கள், என் பிள்ளைகள் நரகத்துக்கு நேராய் போக மாட்டார்கள், என் பிள்ளைகள் பிசாசின் கையில் சிக்க மாட்டார்கள். ஒரு நாள் பிசாசின் தந்திரத்தை புரிந்து கொள்வார்கள், பிசாசின் மயக்கத்திலிருந்து வெளியே வருவார்கள், பிசாசு வெறித்த கண்ணிலிருந்து வெளியே வருவார்கள். பிசாசுடைய அந்த கண்ணிலிருந்து என் ஆண்டவர் என் பிள்ளைகளை வெளியே கொண்டு வந்து மறுபடி என் பக்கம் கொண்டு வரும்போது நான் அவர்களை மார்போடு சேர்த்து அணைத்து நித்திய ராஜ்யத்தில் இருக்கிற என் ஆண்டவர் பக்கமாய் சரியாய் நடத்துவேன் என்று காத்திருக்கிற ஒரு உறவுதான் பாஸ்டர். இல்லை என்றால் சபைக்கு வரக்கூடிய மக்கள் ஒவ்வொருவருக்கும் வசதியாய் வளைந்து கொடுத்தால் பாஸ்டர் இதுக்கு முன்ன கூனியாய் மாறி இருப்பார். நிமிர்ந்து ஐயா நிக்கணும். உங்க பாஸ்டர் நிமிர்ந்து நிக்கிறது வரைக்கும் உங்க பரலோக ராஜ்யம் கரெக்டா போயிட்டு இருப்பீங்க. எப்போ உங்களுக்கு சாதகமா பாஸ்டர் திரும்புகிறாரோ, உங்களுக்கு பயந்தோ பயராமலோ, உங்களுக்கு நன்மைக்கோ தீமைக்கோ உங்க பக்கம் வளைந்தார் என்றால் அந்த பாஸ்டர் காவலாளி பொறுப்பிலும் தூக்கப்படுவார். தேவராஜ்யம் அவரை ஏற்றுக்கொள்ளாது. அன்புக்குரியவர்களே, எது வரைக்கும் இவ்வளவு சேலஞ்ச் பண்ணி எச்சரிப்போம்? துணிச்சலை எச்சரிப்போம், துணிஞ்சுதான் நிற்போம். சத்ரு விரோதின்னு நினைக்கிற அளவுக்கு எச்சரிப்போம். எது வரைக்கும் தெரியுமா? நீங்க எங்களை தூஷிக்கிற வரைக்கும். எப்போ வா திறந்து பாஸ்டரை தூஷிச்சிட்டீங்களோ அதுக்கப்புறம் எச்சரிக்க மாட்டோம், அதுக்கப்புறம் எச்சரிக்க மாட்டோம். ஏன்னா ஒரு மனிதன் தூஷிக்கின்ற நிலை வந்தால் அதுக்கப்புறம் நம்ம சொல்லியதெல்லாம் தப்பு தப்பா தோணும். ராமன் சொல்ல பார்ப்போம். ஒரு மனிதன் பாஸ்டரை சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிற, வசனத்தை சொல்லிக் கொடுக்கிற, சரியான பாதை நடக்க தூண்டும்படி விரோதியானாலும் பரவாயில்லன்னு சேலஞ்ச் பண்ணி நிற்கும் போது அந்த மனிதனை எப்போ ஒருத்தன் தூஷிக்கிறானோ அதுக்கப்புறம் அவனுக்கு தேனை தடவி கொடுத்தாலும் விஷம்னு தான் சொல்லுவான். மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸ்டாப் பண்ணிடணும். வேத புத்தகத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 5-6 வசனம் படிக்கும்போது
மக்கதனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் திரும்பி வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். வைராக்கியம் சொன்னான், இயேசுதாயா தெய்வம், இயேசுதான் தெய்வம், துணிஞ்சுதான் என்று பேசினான். ஆனால் அவர்கள், படிங்க பாப்பா மீதி உள்ளத, அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறி, உங்கள் இரத்த பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும். சொல்ல வேண்டிய நான் சொல்லிட்டேன் ஐயா, நான் சுத்தமா இருக்கேன்ப்பா, நான் உன்னையோடு சண்டை போடுறதை காட்டிலும் ஆண்டவரை அறியாத புறஜாதியனை தேடி போகிறேன் என்று புறப்பட்டான். அது வரைக்கும் அடித்தாலும் படுவான், துன்புறுத்தினாலும் படுவான். சத்தியத்தை சொல்ல போய் எத்தனை முறை பேதுரு சிறைச்சாலைக்குள் போனான். சத்தியத்தை சொல்ல போய் எத்தனை முறை பவுல் சிறைச்சாலைக்குள் போனான். நான் மிகவும் கண்டு வியந்த ஒரு சம்பவம், ஒரு ஊரில் ஒரு பெண் குறி சொல்லிக் கொண்டிருந்தாள். குறி சொல்லிக் கொண்டிருந்தாள், கணக்கு சொல்பவள். அவள் எஜமான்களுக்கு அவள் ரொம்ப லாபத்தை கொடுத்து வந்தாள். இந்த ஊழியர்கள் போகிற வழியில் நின்று கொண்டு இவள் ஊழியர்களுக்கும் குறி சொல்லுவாள். ராமன் சொல்ல பாப்பா, சத்தம் மண்ணில சொல்லுங்க. பவுலுக்கும் கணக்கு சொல்லுவான், நீங்கள் உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறது உண்மைதானே? உண்மைதானே? இது வஞ்சிக்கிற ஆவி ஐயா. பவுலை பார்த்து நீர் உன்னதமான ஊழியக்காரன் என்று கணக்கு சொன்னால், பெந்தெகோஸ்தே சபைக்கு வாரத்துக்கு ஒரு நாள் வரக்கூடிய அரகுறை விசுவாசி சொல்லுவான், அந்த பொண்ணு சொன்ன கணக்கு கரெக்ட். புரியலையா நான் சொல்லியது? மனசிலாவில்லை இல்லையா? வீட்டில் போய் மனசிலாவும். ஏன்னா சொன்ன கரெக்டு. அவன் அரகுறை வாரத்துக்கு ஒரு நாள் வந்துட்டங்க போ. வந்து பின்ன சட்டையும் கசங்காது, கைதட்டு சத்தம் வெளியே கேட்காது. நம்ம நிற்க மாதிரி அங்கே நின்றுட்டு வந்துட்டு போகிறது பார்த்து கொண்டே நிற்பார். அவர் பாஸ்டர் அந்த ராப்பாடி சொன்னார், நீர் பாஸ்டர் என்று ராப்பாடி சொன்னார். ஆகவே அந்த ராப்பாடி இனி சொல்லுவதெல்லாம் கரெக்ட். பவுல் பார்த்தார், இது ஆபத்து. ஓஹோ, நீ என்னை விரோதி என்று சொன்னால் கூட நான் பேசாம போயிருப்பேன். நீ இப்ப என்ன பொடி போட்டாக பேசுற? இது வஞ்சிக்கிறாவி, இது ஆபத்தானது. இயேசுவின் நாமத்தில் இந்த குறி சொல்லக்கூடிய ஆவி இவளை விட்டு போ என்று துரத்தினான். அந்த நிமிஷமே அந்த பெண் சௌக்கியமானாள். போச்சு, அவ சௌக்கியமானாள். அடுத்த நிமிஷம் பாஸ்டர் படி ஜெயில வைத்தார்கள். ஹலோ, இது தெரிஞ்சது ஐயா, ஊழியத்துக்கு வந்தோம், தெரிஞ்சத சத்தியத்தை கேட்க சொல்ல வந்தோம். தெரியும் பிரசங்கித்தால் பிரச்சனை தான், ஆண்டவர் சொல்வதை சொன்னால் பிரச்சனை தான், தெரிந்த ஊழியத்துக்கு வந்தோம். இதையெல்லாம் சகிக்க நாங்கள் தயார். குறி சொல்லுகிற ஆவியை தேசத்திலிருந்து துரத்தின அடுத்த நிமிஷம் ஜெயில பிடித்து அடித்தார்கள், அடித்து துன்புறுத்தினார்கள். அப்போ அங்க இருக்கும் போது தான் கர்த்தர் சிறைச்சாலை கதவுகளை அசைத்து பவுலையும் சீலா வெளியே கொண்டு வந்தது. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு வீட்டில் போய் படியுங்கள். தீமை செய்தல சிறைச்சாலைக்குள்ள கொண்டு போட்டது பவுலும் சீலாவையும். ஒரு ஏரியாவுக்குள்ள நடமாடி திரிந்த பொல்லாதாவியை துரத்த போய் சிறைச்சாலைக்குள் போட்டார்கள். ஆனால் தூஷித்தால் அதுக்கப்புறம் அங்க நிற்க மாட்டார்கள். இயேசு சொன்னார், சமாதானம்னு சொல்லு, பாத்திரன் இருந்தால் அங்க நிற்கும், பாத்திரவான் இல்லை என்றால் உன் கூட வரும். உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தூசியை உதறிவிட்டு வந்துரு, அது சாட்சி கொடுக்கும். ஐயா, நீங்கள் தப்பு செய்யும் போது தவறு செய்யும் போதும் எங்களால் இயன்ற வரைக்கும் எச்சரிக்கிறோம். ஏன்னா ஒரு ஊழியருடைய லக்கு முதல்ல அவரை, பாஸ்டரை பிரசங்கிக்கிறபடி வாழ்க்கையை மாற்றுவது. அதை அவர் போராடுகிறார். நம்பர் 2, பிரசங்கிக்கிற பிரசங்கத்தின்படி உங்க வாழ்க்கையை மாற்ற அவர் போராடுகிறார். பிரசங்கிக்கிறார், பர்சனலா எச்சரிக்கிறார், குடும்பமா எச்சரிக்கிறார், முடிந்த வரைக்கும் போராடி ஜெபம் பண்ணுகிறார். நீங்க தூஷிச்சுட்டா ஸ்டாப் பண்ணிடுவார். ஆமா, உங்களை எச்சரிக்க வேண்டாம்னா ஈஸி வழி, தூஷித்தா போதும். அதுக்கப்புறம் எங்களுக்கு ரைட்ஸ் கத்த தர மாட்டார். தூஷிக்கும் வரைக்கும் தலையே வெட்டப்பட்டாலும் உங்களை சரிப்படுத்தி
தேவராஜ்யம் கொண்டு போக ஊழியர்கள் போராடுவார்கள். ஏனென்றால் ஊழியருக்கு கொடுக்கப்பட்ட 2வது இலக்கு அவர்களை சொல்லுகிற பிரசங்கத்தின்படி சபையை ஆயத்தப்படுத்துவது. 3வது மிக முக்கிய இலக்கு ஒன்று உண்டு. அடுத்த வாரத்தில் கர்த்தர் நம்மை ஜீவனோடு காத்தால் நான் உங்களோடு பேசுவேன். முழங்கால் படிடுவோம். இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த 2 வார்த்தைகளையும் உள்வாங்கிக் கொள்வோம். ஆண்டவர் சொன்னார், நீ ஆயத்தப்படு, உன் கூட இருக்கிற கூடி வந்திருக்கிற இந்த ஜனத்தையும் நீ ஆயத்தப்படுத்து. காவலாளி, ஊழியக்காரனே, முதலாவது நீ பிரசங்கிக்கிற அந்த வழியிலே நீ நடந்து காட்டு. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிருந்து நிலைத்திரு, நிலை கொண்டிரு. நீ கரெக்டா இருந்தா தான் உன் கூட இருக்கிற மக்களை எல்லாம் ஆதாயம் பண்ணுவாய். நீ சரியா இருந்தா தான் நீ பிரசங்கிக்கிற மக்களை எல்லாம் ஆதாயம் பண்ண முடியும். ஆகவே உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையா இருந்து பிரசங்கிக்கிறதை அழகாய் பிரசங்கித்து விட்டு செய்யாம இருக்கக்கூடாது. பிரசங்கத்தையும் தப்பா பண்ணப்படாது. பிரசங்கத்தை நன்றாக சொல்லி பிரசங்கத்தின்படி வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆகவே அந்த பிரசங்கத்தை தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து, என் ஜனங்களுக்காக நான் என்ன சொல்ல வேண்டும் என்று ஜெபம் பண்ணணும். நல்ல அழகான பிரசங்கம் தாரும் என்று கேட்பது, ஆண்டவரே அடித்து பொழிக்கக்கூடிய பிரசங்கம் தாரும். நோ, என் ஜனத்தோடு பேசுவதற்கு என்ன ஆலோசனை இருக்கிறது ஆண்டவர் உம்மிடத்தில், அப்படித்தான் கேட்கணும். அப்ப ஆவியானவர் சபைகளுக்கு சொல்ல வேண்டியதை ஊழியர்கள் மூலம் கொடுப்பார். அவர்கள் வந்து வாரந்தோறும் பேசுவார்கள். காதுள்ளவன் கேட்டுக்கொள் என்று பேசுவார்கள். அந்த சத்தியத்திலே பேசுவது மட்டுமல்ல, அந்த சத்தியத்தின்படி வாழ அவர்கள் வற்புறுத்துவார்கள், எச்சரிப்பார்கள். முடியாது என்று முரண்டு பிடித்தாலும், இப்படி மாற மாட்டேன், என் குணத்தை மாற்ற மாட்டேன், என் சுபாவத்தை மாற்ற மாட்டேன், இப்படித்தான் வாழ்வேன் அப்படின்னு சொன்னாலும் பாஸ்டர் விட மாட்டார். சகோதரி நீ மாறித்தாகணும், சகோதரன் நீ மாறித்தாகணும், பிள்ளை நீ மாறித்தாகணும், வாலிப தங்கச்சி நீ மாறித்தாகணும். பாஸ்டர் பின்னாடி போராடுவார். ஏனென்றால் உங்களுக்கு அவர் காவலாளி. ரத்தப்பள்ளி அவர்கிட்ட தான் கேட்பார். தூஷிக்கிற வரைக்கும் போராடுவார். இன்றைக்கு ஒப்பு கொடுத்து விடுங்கள். ஒரு ஊழியருக்காக பாரத்தோடு ஜெபியுங்கள். பிரசங்கிக்கிறபடி வாழ்ந்து காட்டுவதற்கு ஊழியருக்காக பொறுப்பா ஜெபம் பண்ணுங்க. இந்தியாவில் உள்ள எல்லா ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணுங்க. 2, அவர் தேவ சமூகத்திலிருந்து கொண்டு வருகிற பிரசங்கங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் தட்டி போடாமல் உங்கள் வழிகளை சரிப்படுத்துங்கள். காலத்தை வீணாய் கடத்தி செல்லாதே, நீ கேட்கும் வசனம் நியாயம் செய்யும் நாள் சமீபமே. காலத்தை வீணாய் கடத்தி செல்லாதே, நீ கேட்கும் வசனம் நியாயம் செய்யும் நாள் சமீபமே. தீர்ப்பின் பாடியே அழிந்து போகாதே, தீர்ப்பின் பாடியே அழிந்து போகாதே. தப்பிக்கொள்ளவே முந்திக் கொள்வாயே, தப்பிக்கொள்ளவே முந்திக் கொள்வாயே. காலத்தை வீணாய் கடத்தி செல்லாதே, நீ கேட்கும் வசனம் நியாயம் செய்யும் முழு அர்ப்பணிப்போடு. கடத்தி செல்லாதே, நீ கேட்கும் வசனம் நியாயம் செய்யும் நாள் சமீபமே. தீர்ப்பின் பாடியே அழிந்து போகாதே, தீர்ப்பின் பாடியே அழிந்து போகாதே. தப்பிக்கொள்ளவே முந்திக் கொள்வாயே, தப்பிக்கொள்ளவே முந்திக் கொள்வாயே. நரகம் என்பது ஓடும் நண்பரே சற்று நின்றிடே. பாவம் போக்கும் புண்ணிய நதி இயேசு ரத்தமே, பாவம் போக்கும் புண்ணிய நதி இயேசு ரத்தமே. கிருபை காலம் இது, கிருபை காலம், இயேசு வண்டை வந்திட இது ஏற்ற காலம்.
கிருபை காலம், இது கிருபை காலம். இயேசு அண்டை வந்திட இது ஏற்ற காலம். கிருபை காலம், இது கிருபை காலம். இயேசு அண்டை வந்திட இது ஏற்ற காலம். தாமதம் ஏனோ ஓடி வந்திடு, தாமதம் ஏனோ ஓடி வந்திடு. தருணம் தவறினால் கிருபை வாசல் மூடுமே, தருணம் தவறினால் கிருபை வாசல் மூடுமே. தருணம் தவறினால் கிருபை வாசல் மூடுமே, தருணம் தவறினால் கிருபை வாசல் மூடுமே. தருணம் தவறினால் கிருபை வாசல் மூடுமே. இன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், ஒரு ஆலயத்தில் ஒரு ஊழியனை நான் நியமித்தால், அல்லது இந்த தேசத்தில் ஏதோ ஒரு ஊழியத்திற்காக ஒரு மனிதனை எழுப்பினால், நான் கொடுக்கிற லக்கு என்ன? அவன் பிரசங்கிக்கிறதை அவன் வாழ்ந்து காட்ட வேண்டும். நம்பர் 2, அவன் பிரசங்கத்தை கேட்க கூடுகிற ஜனத்தை அந்த பிரசங்கத்தின்படி மாற்றி காட்ட வேண்டும். பிரசங்கிப்பது ஈஸி, அந்த பிரசங்கத்தின்படி உங்களை மாற்ற எடுக்கிற பிரயாசம் தான் கடினமானது. மாற்றி காட்ட வேண்டும். தூஷிக்கிறது வரைக்கும் எச்சரித்துக் கொண்டே தான் இருக்கும். இன்றைக்கு ஒப்பு கொடுத்து விடுங்கள். இன்றைக்கும் ஆண்டவர் தெளிவாய் பேசி இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் பேசி இருக்கிறார். பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவர் எங்களோடு பேசினதை காது கொடுத்து கேட்டோம். பிரசங்கித்த என்னோடும் ஆண்டவர் தெளிவாய் பேசினார். பிரசங்கத்தை கேட்ட என் ஜனங்களோடும் தெளிவாய் பேசினார். ஒரு துன்மார்க்கன் கூட கெட்டு நரகத்தில் போகக்கூடாது என்று ஆசைப்படுகிற ஆண்டவர் நீர். ஒரு நீதிமான் கூட வழி தவறி நரகத்தில் போயிடக்கூடாது என்று ஆசைப்படுகிற ஆண்டவர் நீர். வேண்டாம் ராஜா, இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற ஒருவராகிலும் ஆண்டவர் கொடுக்கிற சத்திய வசனத்துக்கு மாறாய், ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனைக்கு கட்டளைக்கு மாறாய், இந்த சபையில் வரக்கூடிய ஒரு குழந்தையாகலும் வாலிப பிள்ளையாகலும் பெரியவர்களாகலும் முதியவர்களாகலும் வழி தவறி நரகத்துக்கு நேராய் திரும்பாமல் என் ஆண்டவர் காத்தருளும். நம்பி தந்த ஊழியத்தை உத்தமமாய் கடைசி வரைக்கும் ஆண்டவரை மாத்திரம் சந்தோஷப்படுத்தி செய்யவும் எங்களுக்கு கிருபை தாரும். நிலை நிற்பது கடினமாக இருக்கிறது, ஆயினும் எங்களை கிருபையால் நிலை நிறுத்தும். ஆண்டவர் தந்த உத்தமமான வேலையை கடைசி வரைக்கும் செய்வதற்கு எங்களையும் திடப்படுத்தும். எங்கள் சபையில் உள்ள பிள்ளைகளும் இந்த இலக்கை புரிந்து கொண்டு எங்களோடு இணைந்து பயணித்து இந்த தேசத்தை கர்த்தருக்கு சொந்தமாக்க, இந்த தேசத்திலே தேவராஜ்யத்தை கட்டி எழுப்ப, ஆண்டவருக்காக ஒரு பெரிய அறுவடையை உண்டாக்க இணைந்து நாங்கள் ஊழியத்தை செய்ய வாஞ்சிக்கிறோம். கர்த்தர் அப்படி ஆயத்தப்படுத்தும். உங்க அன்புள்ள கரங்களில் தாழ்த்துகிறோம். இந்த இரவு இருக்கிற 7:30 மணிக்கு இருக்கிற அந்த ஜெபத்தை ஆசீர்வதியும். தளர்வுகளும் சோர்வுகளும் பலகீனங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றி அந்த கூட்டத்தில் எங்கள் பிள்ளைகளை உற்சாகமாய் கொண்டு வாரும். யாரும் சோர்ந்து போயிடக்கூடாது. ஆண்டவரே, கொஞ்சம் சிரமங்களை பாராம ஆண்டவரே விலைக்கிரயம் கொடுத்து தியாகம் பண்ணி இந்த 21 நாள் கூட்டங்களையும் தவறாமல் வந்து பிள்ளைகள் தனிப்பட்ட வாழ்விலும் குடும்பத்திலும் வீட்டிலும் பிள்ளைகள் வாழ்விலும் ஆவிக்குரிய அனுபவத்திலும் அன்று விடுதலை அனுபவிக்க கர்த்தர் பாக்கியம் செய்யும். இப்ப வீடுகளுக்கு போறாங்க, பத்திரமா கூட இருந்து வீடுகளில் கொண்டு சேர்த்துருங்கப்பா. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் விசேஷித்த ஆசீர்வாதம், பாதுகாவல் அந்த எல்லா மக்களோடும் குடும்பங்களோடும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை